இன்னைக்கு மீன் புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. மீன் மூழ்கிற அளவு தண்ணி மட்டும் விட்டு வேக வைக்கிற போகிறோம். இந்த மீன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் திறக்க போகிறேங்க. ஆவியில் நல்லா வெந்துட்டு மீன் துண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த புட்டுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் பயங்கர டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மீன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இதோட முள் தனியாக சதை தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் நல்லா ஆறின பிறகு இதை நல்லா தோலை நீக்கிட்டு இந்த சதைப்பகுதி மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முள்ளெல்லாம் நீக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சதைப்பகுதி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்மளுக்கு நடுவில் ஒரு முள் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி முள்களுமே தோலோடு சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. இது நீங்கள் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் துண்டு மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் தான் முள் கம்மியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடுறேங்க. இதுலேயே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்து போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கி நமக்கு பச்சை வாசனை போனதுக்கு பிறகு தான் நம்ம மீன் சேர்க்கணுங்க. இப்போ நான் இதில் மீன் உதிர்த்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்த மீனை நல்லா பிரட்டி விட்டுட்டேங்க. மீன் சேர்த்த பிறகு நீங்கள் கிளறிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும். அதனால லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். அதனால தான். தேவையான உப்பு இப்போ இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சும்மா கலருக்காண்டி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக திருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ தாங்க இந்த டேஸ்ட்டுக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம புட்டே ரெடி ஆயாச்சு. தேங்காய் பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் புட்டை இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாங்க. கவுச்சி